இப்போ நம்ம காட்டில் என்ன விளையுதோ அந்த சத்து வந்து காட்டுக்கே வந்துடுங்க. 4 தென்னை மரத்துக்கு நடுவில் ஒரு பழமரம். இப்போ பார்த்தீங்கன்னா இது 1 2 3 4 தென்னை மரத்துக்கு நடுவில் ஒரு பழச்செடிங்க. 2 தென்னைக்கு நடுவில் ஒரு வாழை. இப்போ 2 வாழைக்கு நடுவில் ஒரு பப்பாளிங்கிற பிளான் பண்ணியிருக்கிறேன். விவசாயங்கிறது வந்து ஒரு தொழிலையும் தாண்டி அது ஒரு வாழ்வியலுங்க. இது வந்து ஒரு புரிதலோட வரணுங்க. இயற்கை விவசாயம் நஞ்சில்லா விவசாயம்ங்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய வெறி வேணுங்க. அதாவது சமுதாயம் வந்து உங்களை நிறைய கார்னர் பண்ணிட்டே இருக்கும். கொரோனாவெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு சும்மா டீசர் மாதிரி தான், சாம்பிள் மாதிரி தான். வணக்கம். திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் வேட்டுவபாளையம் கிராமத்தில் இயற்கை விவசாயி பிரபாகரன் ஒரு தோட்டத்தில் இருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிரபாகருங்க. இது அவினாசி வட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் வேட்டுவாளையம் கிராமங்க. தென்னை வந்து நாங்கள் பிரதானமாக பண்ணிட்டு இருக்கிறோங்க. 2000க்கு அப்புறம் வந்து முழுக்க இயற்கை விவசாயம் ஆயிடுச்சுங்க. அதுக்கு முன்னாடியுமே பெரிய மருந்துகள்லாம் பயன்படுத்தலைங்க. கரும்பு போட்டிருப்போம், நெல் அவங்க சொசைட்டியில் என்ன கொடுப்பாங்களோ அந்த உரம் தான் போட்டு இருந்துச்சுங்க. 2012க்கு அப்புறம் மாடுகளும் இல்லைங்க. இப்போ நாங்கள் அந்த எருவு எதுவுமே இல்லை. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக எந்த உரமுமே இல்லாமல் வெறும் தண்ணி மட்டும் வச்சே வந்து இது பண்ணிட்டு இருக்கிறேங்க. தண்ணியுமே நம்மளது பங்கு தோட்டங்க. வாரத்துக்கு ஒரு தண்ணி தான் பாய்ங்க. 2016 பெரிய வறட்சியில் இந்த பெரிய தென்னைமரம், இது ஃபுல்லாகவே தென்னைமரமாக இருந்துச்சுங்க. அது வந்து தென்னைமரம் ஃபுல்லாகவே வறண்டு போச்சுங்க. இப்போ இருக்கிற மரங்கள்லாம் வந்து ஒவ்வொரு மட்டை மட்டும்தான் இருந்துச்சுங்க. அதெல்லாம் வந்து அறுத்தரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் என்னன்னா, இது நாம முடிவு பண்ண முடியாது, இயற்கை முடிவு பண்ணிக்கிட்டு அது வந்தால் வரட்டும் வராட்டி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டது தான். இப்போ வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு மறுபடியும் காய் பிடிக்கிறக்க ஆரம்பிச்சிட்டுங்க. வறட்சியிலிருந்து இதிலிருந்து உழுகிற காய்கள்லாம் எடுத்து, நெத்து காய்கள்லாம் எடுத்து நாங்கள் தென்னம்புள்ளையுமே விற்பனை பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி காய்கள்லாம் போட்டு வியாபாரிகளுக்கு தான் விற்பனை பண்ணிட்டு இருந்தேங்க. இப்போ என்னன்னா, அப்பா கொஞ்சம் அடிபட்டதுக்கு அப்புறம் அவருனால தோட்டம் ஃபுல்லாக பார்க்க முடியாதங்காட்டி நான் முழுக்க 2019-20 முழுக்க விவசாயத்தில் இறங்கியாச்சுங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னா, காய் விழுகிற காய்கள் மட்டும் எடுத்துட்டுங்க, நம்ம பருப்பெல்லாம் எடுத்து வெளியே கொண்டு போய் ஆட்டி எண்ணெய் ஆட்டி கொடுத்துட்றேங்க. இதில் எதுவுமே சல்ஃபரோ எதுவுமே கலக்கப்படாத முற்றிலும் இயற்கை விவசாயம் சொல்கிறத விட இது நஞ்சில்லா விவசாயம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டுங்க. அப்புறம் மீதி இருக்கிற காய்கள் வந்து நாங்கள் வந்து இயல்வாகைன்னு சொல்லிட்டு நம்ம ஊர் சந்தைன்ட்டு கோயம்புத்தூரில் நடக்குதுங்க. நான் மாதத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து 2வது ஞாயிற்றுக்கிழமை அங்கே நடக்குது. அங்கே நேரடியாக விற்பனை பண்ணிடுறேங்க. நான் என்ன பண்ணேன்னா, இப்போ தென்னைக்கு வந்து 4 தென்னை மரத்துக்கு நடுவில் ஒரு பழமரம். இப்போ பார்த்தீங்கன்னா இது 1 2 3 4 தென்னை மரத்துக்கு நடுவில் ஒரு பழச்செடிங்க. 2 தென்னைக்கு நடுவில் ஒரு வாழை. இப்போ 2 வாழைக்கு நடுவில் ஒரு பப்பாளிங்கிற பிளான் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அது இப்போ வந்து தண்ணி விடுறக்கு வசதி இல்லாதங்காட்டி ஸ்ப்ரிங்க்லர் போட்டோன்னா விழுகிற இடம், அது விதை விழுந்து முளைக்கிற இடம் எல்லாமே உங்களுக்கு பழச்செடிகள் ஆயிக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4 வெரைட்டி, 2 சிகப்பு நெல்லையும் 2 பச்சை நெல்லையும் வச்சிருக்கிறேங்க. ஒரு சில கஸ்டமர் வந்து விழுகிற காய் வேணும்னு கேட்பாங்க. ஒரு சிலர் வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொண்டு வான்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே இருக்கிற மரம் இருக்குது, அதில் போட்டு கொண்டு வந்துடுவோம். இதிலெல்லாம் விழுகிற காய் எடுத்துகிட்டு இது பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட்டி கொண்டு போயிடுறேங்க. இப்போ தென்னை மரத்துக்குள்ள ஃபுல்லா வாழை வச்சிருக்கிறேங்க. அதுவுமே தேன் வாழை ரகம் தான் வச்சிருக்கிறேங்க. இந்த வாழை வச்சதுக்கு காரணமே வந்து என்னன்னாங்க, ஃபுல்லா வறட்சிங்க. நிலமே ஃபுல்லா காஞ்சி போச்சு. அப்போ அது உள்ள சவுண்டால் முளைச்சிருந்துச்சுங்க. இருந்தாலும் தண்ணி 2 வருஷமா சுத்தமா தண்ணியே இல்லாதங்காட்டி என்னாச்சுன்னா மரங்கள்லாம் காஞ்சிருச்சுங்க. அப்புறம்தான் நிறைய பக்கம் நம்ம பேசும்போது பார்க்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, வாழை வச்சிருந்தாங்க. எப்பவுமே வாழையும் தென்னையும் வந்து நண்பர்கள். அது வந்து இது உணவு காடுங்கிறது எப்படின்னாங்க, ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு சப்போர்ட்டா தான் இருக்குமே ஒழிய ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கும் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதுங்க. தென்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் வளைஞ்சு போயிடும். மற்ற மரங்க தான் வந்து தென்னை அழுத்துமே ஒழிய தென்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் வளைஞ்சு போயிருங்க. இப்போ நீங்க வாழையில வைக்கல என்ன ஆகுதுனாங்க, வாழை வந்து நான் அல்லக்கண்ணெல்லாம் இருக்கிறதே இல்லைங்க, அப்படியே விட்டுறதுங்க. இதுல வந்து எனக்கு என்னன்னா, இதுல தார் கிடைச்சதுன்னா வருமானம், கிடைக்கலைன்னா இது மிகப்பெரிய உரம். அதை விட இது வந்து மிகப்பெரிய மூடாக்குங்க. இது வந்து இதுல என்ன ஆகுனாங்க, அப்படியே கீழே நிலத்தை ஃபுல்லா கவர் பண்ணிடும். இப்போ எப்பவுமே நிலம் காயக்கூடாதுங்க. அப்போ தண்ணி வந்து ரீட்டைன் பண்ணி வச்சுக்கும். இப்போ 2 வருஷத்துக்கே நம்மளுக்கு தண்ணி இருளினாலுமே, எப்பாவது மழை பெஞ்சினாலுமே இந்த ஈரம் வந்து அப்படியே தாக்கு பிடிச்சி தென்னைக்கு வந்து வாழை வந்து தண்ணி கொடுத்துருங்க. அப்போ அதனாலதான் இது வந்து தண்டு வெட்டாம அப்படியே விட்டுருவோங்க. நாங்க இது வந்து தார் வந்துச்சுன்னா என்ன பண்ணோம்னா, தார் மட்டும் வெட்டிட்டு பூவும் கூட முறிக்க மாட்டாங்க. ஏன்னா பூவுல முறிச்சோம்னா அதுல இருக்கிற அந்த பால் ஒழுகிட்டே இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். அப்ப அந்த எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, பூ முறிச்சா தார் ஊறுங்குவாங்க. நம்மளுக்கு வந்து தார் ஊறணும் அப்படிங்கறதா இல்லைங்க. நம்மளுக்கு தேவை நல்ல பழம்,
சத்துள்ள பழம் வேணும், இயற்கையாக வேணும். அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா பூவும் கூட முறிக்கிறது இல்லைங்க. வாழையுமே என்ன பண்ணுவோம்னா வெட்டிடுவோங்க. போன மாதம் கொல்லிமலை போயிருந்துங்க. அங்கே இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க குமரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்குறக்கு சரவணன் சொல்லிட்டுங்க. அங்கே போனப்போ எனக்கு பைனாப்பிள் நாற்று கொடுத்தாங்க. பைனாப்பிள் வந்து இது கத்தாழை ஃபேமிலி சேர்ந்ததுங்க, கத்தாழை குடும்பத்தை சேர்ந்ததுங்க. அதனால இது வறட்சியும் தாங்கி வருங்க. பைனாப்பிளுக்கு ஒன்று என்னென்னா தண்ணி தேங்கி நிற்கக்கூடாதுங்க. அதனால ஒரு மேட்டு பாத்தி மாதிரி போட்டு வச்சுட்டுங்க. இது எப்படியோ ஒரு வருஷம் 2 வருஷம் ஆயிருங்க இது வர்றதுக்கு. அப்புறம் இங்கே ஒரு சீத்தாப்பழ செடி இருக்குதுங்க. இது தானாக உளுந்து முளைச்சது தாங்க. அங்கே அந்த பெரிய மரம் இருக்குங்க. அதுலேருந்து அப்படியே தானதுங்க. இதெல்லாம் அப்படியே விட்டாச்சுங்க. இந்த முருங்கையும் அப்படித்தாங்க, எல்லாம் தானா வளர்ந்ததுங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நோனி மரம். இதெல்லாம் யாருன்னா நம்ம உணவுக்காடு மோகன்ராஜன் கிட்ட வாங்கிட்டு வந்து வச்ச செடிங்க. அப்படியே மேல் தோப்புலலாம் பார்த்தீங்கன்னா பலா செடி வச்சுருப்பேன், நார்த்தங்காய் வச்சுருப்பேங்க, சாத்துக்குடி வச்சுருக்கிறேன். அதெல்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி கம்மின்னு காட்டி அதோட வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க. இது இனி போக இப்போ மழையெல்லாம் நான் வச்ச டைம் ஃபுல் வெயிலுங்க. இப்போ தண்ணியும் இல்லாதங்காட்டி அப்படியே முளைச்சி வந்துருச்சுங்க, தளைஞ்சு வந்துருச்சு. வாழை மரமும் சரிங்க, உணவுக்காடும் சரி, தென்னை மரத்துக்குள்ளேயே வச்சுருக்கீங்களே, அதனால் வந்து நீர் தேவை வேணா குறையும். ஆனால் உற்பத்தியில் எதுவும் வித்தியாசம் தெரியுது? உற்பத்தியில் எனக்கு இது வரைக்கும் அந்த வித்தியாசம் வந்தது இல்லைங்க. காய் எச்சுதான் இருக்குதே ஒழிய கம்மி எதுவும் ஆளிங்க. ஏன்னா ஈரப்பதத்தை அப்படியே பிடிச்சி வச்சுக்குதுங்க. இப்போ தென்னை மரத்துக்கு அதாவது வேற மரம் போய் தென்னை மரத்தை மேலே அமுத்துது. இப்போ நான் அந்த சைடு வச்சுக்கிற ஒரு சில மரங்கள்லாம் வந்து டிம்பர் மரமெல்லாம் அது தென்னை மரத்தை வந்து அதுக்கு வெயில் படாமல் அழுத்துதுன்னா கண்டிப்பாக காய் குறைங்க. அதுக்கு வாழையெல்லாம் அதுக்கு கீழே தான் இருக்குதுங்க. அதாவது நீங்கள் உணவு காட்டில் வந்து அந்த மரத்தோட ஹைட்டு அது மற்றதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் வெளிச்சத்தை மறைக்காமல் இருந்துச்சுன்னா அதோட உற்பத்தி என்றைக்குமே கம்மியாகாதுங்க. அப்போ நம்ம உணவுக்காடோ இல்லை வாழையோ வைக்கணும் அப்படின்னா தென்னைக்குள்ளே சர்டன் ஹைட்டு போனதுக்கப்புறம் தென்னை மரம் வளர்ந்ததுக்கப்புறம் வைக்கணுங்களா? இல்லை நீங்கள் வாழை வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஆரம்பத்துலேயே கூட வாழை வச்சுக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு வச்சுருங்க. நீங்கள் ஒரு சின்ன கண்ணா தென்னம்புள்ள கண்ணா வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு வச்சிட்டிங்க. அதுக்கு வெயிலுக்கு ஏன்னா அது கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயில் வேணுங்க. இல்லைன்னா கொஞ்சம் குச்சி மாதிரி வந்துருங்க. பெருசாயிடுச்சுன்னா அதுவே உங்களுக்கு ரெடி ஆகிக்குங்க. ஆனால் வாழை தென்னை மரத்துக்குள்ளே பாக்கு நிறைய பேர் வைக்கிறாங்க. பாக்கு வைக்கும்போது கண்டிப்பாக வாழை வச்சு தான் ஆனுங்க. ஏன்னா பாக்குக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு நிழல் வேணுங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பாக்குக்கு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு தண்ணி நிறைய வேணுங்க. மேல் மண்ணே காயக்கூடாதுங்க. நிறைய பேர் அந்த தப்பு பண்ணிடுறாங்க. என்னன்னா பாக்கு தென்னை மரத்துக்குள்ளே பாக்கு வச்சிடுறாங்க. அப்புறம் தண்ணி இல்லாதப்போ பாக்கெல்லாம் ஒரு 2-3 மாதம் காஞ்சதுனாவே உளுந்துருங்க. தாக்கு பிடிக்காதுங்க. அது உங்களுக்கு தண்ணி நிறைய இருக்குது, வருஷம் பூரா இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் பாக்கு வைங்க. பாக்கோட பிரயோஜனம் இப்போ என்னன்னா பெயிண்ட்டுக்கு போகிறங்காட்டி உங்களுக்கு பாக்கு யூஸ் ஆகிட்டு இருக்குதுங்க. நாளைக்கு பெயிண்ட்டுக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பாக்குக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுங்க? அப்போ அதனால நீங்கள் வந்து அதாவது உங்களுக்கு தண்ணி கண்டிப்பாக கிடைக்கும். எப்பவுமே வருஷம் பூரா தண்ணி இருக்குது, மேல் மண்ணே காயாமல் இருக்குது, தண்ணி ஏகமாக பாய் அப்படின்னா பார்க்க வைங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து வறட்சியான ஏரியா அப்படின்னா தென்னை மரம் வச்சிட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தென்னை மரம் இல்லை உங்களுக்கு தோப்பா வேணும்னா 30 அடிக்கு ஒன்று வச்சுக்கோங்க. 30 அடிக்கு ஒன்று வச்சுட்டு 4 தென்னை மரத்துக்கு நடுவில் ஒரு பழச்செடி வச்சுக்கோங்க. 2 தென்னை மரத்துக்கு நடுவில் ஒரு வாழை வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா இந்த கேப் இருந்துங்காட்டி இது நான் வாழை வச்சுட்டுங்க. இது அப்படியே விட்டுருவோங்க. இது எத்தனை வருஷம் ஆனாலும் இது இப்படியே இருந்துட்டு இருக்குங்க. இது என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து இதிலிருந்து வாழையில் இருக்கிற சத்து தென்னை மரத்துக்கு கொடுத்துட்டு தான் இருக்குதுங்க. இப்போ கீழே வந்து நீங்கள் எங்கே தோண்டினீங்கனாலுமே இங்கே வந்து மண்புழு இருக்குங்க. நீங்கள் இது இந்த இடத்துல அப்படியே நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் மட்டையில் வந்து வெட்டி போட்டுங்க ஃபுல்லாக. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள இந்த மண்ணே வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்க, எவ்வளோ போகுன்னு இருக்குதுன்னு பாருங்க. நீங்கள் இது போய் மண்புழு தயாரித்து அதை தயாரித்து தீவாமிர்தம் கொடுத்து அத்தனை வேலையெல்லாம் பண்ணவே வேண்டியது இல்லைங்க. நுண்ணுயிர் பெருக்கம் வந்துருச்சுனாவே போதுங்க. அந்த இடத்துல உங்களுக்கு உயிர் சூழல் வந்துருங்க. இது உங்களுக்கு அப்படியே இத்துங்க. இது கீழே வந்து உங்களுக்கு எத்தனை பூச்சி இருக்குதுன்னு பாருங்க, எத்தனை நுண்ணுயிர் இருக்குதுன்னு பாருங்க. மண்ணே வந்து உங்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க, கருகருன்னு ஆயிடுச்சு பாருங்க. இதுதான் முக்கியங்க நம்மளுக்கு. இந்த சைடு இந்த வாழை பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு 10 வருஷத்து 15 வருஷம் இருக்குங்க இந்த வாழையை வச்சுங்க. இது அப்படியே அல்லக்கண்ணில் அப்படியே விட்டு வந்துங்க. எப்படியோ இது வந்து குறைஞ்சது ஒரு 6 கிலோ 7 கிலோ குலையாவது கொடுத்துருங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி வச்சதுங்க. இதுக்கு எந்த உரமோ தண்ணியே வந்து இது எப்பாவது தான் பாயுதுங்க. உரமோ இதுவோ எதுவுமே கொடுக்கறது இல்லைங்க. 5 கிலோ வந்தாலும் நம்மளுக்கு இது லாபம் தாங்க. நீங்கள் வாழை வனம்ங்கிறது நீங்கள் இது மாதிரி கூட வைக்கலாம். நீங்கள் இதுக்கு தனியாக பண்ணோங்கிறதுல நீங்கள் 15 அடி கேப்பில் வந்து நீங்கள் வாழையை வச்சு விட்டிங்கன்னா அல்லக்கண் வரையில் அப்படியே உங்களுக்கு இதாகி வந்துடுங்க. நீங்கள் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு குத்தலி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வாழைக்கு மேலே இருக்குங்க இதுக்குள்ளே.
அதில் வந்து ஒரு ஒரு 3வது வரிசையாக காய் இருந்துகிட்டே இருக்குங்க. வருஷம் ஒரு 3 டைமாவது நீங்கள் அறுத்து எடுத்துகிட்டே இருக்கலாங்க. இதில் எனக்கு வந்து ஒரு 20 கிலோ 25 கிலோ வருதுன்னா எனக்கு ஒரு 15 கிலோ 16 கிலோ வருதுங்க. அப்படி வந்தாலும் லாபம் தாங்க. பாருங்கள், இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த குலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு 20 கிலோவுக்கு மேலே வருங்க. நம்ம காட்டுக்குள்ளே என்ன இருக்குதோ அது திருப்பி காட்டுக்குள்ளேயே வரணுங்க. இப்போ தென்னை மரம் இருக்குதுன்னா தேங்காய் நம்ம எடுத்துட்டு அதுக்கு உள்ள இருக்கிற முடிஞ்ச அளவுக்கு தொட்டியும் கூட நம்ம எண்ணெய் ஆடுறங்காட்டி தொட்டியும் கூட இந்த காட்டுக்குள்ளேயே வந்துருங்க. அப்படித்தான் நிறைய பேர் மட்டையில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மட்டையில் நான் என்ன பண்ணுறேன்னா மரத்தை சுற்றியும் மட்டையை வெட்டி போட்டுருவோங்க. இந்த புடங்கு இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து இந்த ஓரத்தில் போட்டுருவோங்க. இப்போ என்னன்னா பக்கத்து காட்டில் வந்து அவங்க மருந்து அடிப்பாங்க. அவங்க மருந்து அடிக்க நமக்கு இந்த சைடு வரக்கூடாது, ஆனால் அவங்க மருந்து அடிக்கல நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க, ஏன்னா அவங்களுக்கு பிள்ளை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா இதில் வந்து இந்த வாழையோட கழிவுகள்ங்க, தென்னை மட்டை, புடங்கு, பாலை எல்லாமே வந்து இது மிகப்பெரிய வேலி மாதிரி போட்டுவிட்டேங்க. இது இந்த அளவுக்கு உயரமாக இருந்துச்சுங்க. இப்போ மக்கி 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 கீழே இறங்கிருச்சு. உனி அடுத்தது என்ன பண்ணுவோம்னா மறுபடியும் இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து இதில் போட்டுருவோங்க. அப்போ இது வந்து நம்மளுக்கு ஒரு வேலியாகவும் செயல்படுதுங்க. அப்புறம் இது வந்து என்ன ஆகுதுனாங்க, அந்த சைடு மருந்து அடிக்கிறோம், அது முடிஞ்ச அளவுக்கு இது தடுத்துருதுங்க. அவங்க வந்து மருந்து அடிக்கிறத வந்து இதுக்குள்ளே வராமல் தடுத்துருதுங்க. அப்புறம் உங்களுக்கு நல்லா சத்து இறங்கிடுதுங்க இதுக்குள்ளே. மட்டையும் இது பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் இருக்குது. எல்லாரும் என்னங்க வாங்கினா பதவலாக இருக்கும், பாம்பு வரும் அப்படிங்குவாங்க. அதோட வேலையை அது பண்ணிட்டு இருக்குங்க. நம்மளோட வேலையை நம்ம பண்ணிட்டு இருப்போங்க. ஒரு உணவு காடுங்கிறது எல்லாமே தான் இருக்கணுங்க. பாம்பு இருந்தாலுமே இப்போ சாரப்பாம்பெல்லாம் வந்து ரொம்ப நல்லதுங்க. அதெல்லாம் இருக்கிறங்காட்டி தான் எலிகளெல்லாம் பிடிச்சிருதுங்க. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா எலிகள்லாம் குறும்பை அது இதில் கடிச்சிட்டு போயிடுது. ஆனால் அந்த பாம்புகள்லாம் இருக்கிறங்காட்டி தான் அது இது பண்ணிடுதுங்க. நம்ம நடமாட்டம் இருந்துகிட்டே இருந்தால் அது இடத்துல போய்க்குங்க. இன்னும் இது மாதிரி பதவலாக இருக்கையில் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பூட்டு போட்டு வந்துடுவேங்க. ரப்பர் பூட் இருக்கும், ஃபுல்லாக அதை போட்டு வந்துட்டு நாம் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்க வேண்டியதாங்க. இது வந்து ஒரு காடு மாதிரி தான் இருக்கணுங்க. நம்மளுக்கு ஒரு காட்டுக்குள்ளே எப்படி போகிறோம், அந்த காட்டுக்குள்ளே யாராவது போய் உழவு ஓட்டுறாங்களா, யாராவது போய் கழிவுகள்லாம் எடுத்து போடுறாங்களா, என்ன பண்ணுறாங்க, அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்குதுங்க. அந்த விஷயந்தான் வந்து நம்ம விவசாய நிலத்துலையும் பண்ணணும். ஏன்னா இது முதல்ல இது காடாக இருந்தது தாங்க. நம்ம வந்து விவசாய தேவைக்காக காட்டழிச்சு நம்ம விவசாயம் பண்ணுறோம். அப்போ அந்த விவசாயத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் காடாக பண்ணலாம். காய்கறி செடி போடையில நம்ம இதெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு தனியாக நம்ம ஒரு 5 சென்டோ 10 சென்டோ நம்மளுக்கு வீட்டுக்கானதை வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் விற்பனை பண்ணுறீங்கன்னா 1/2 ஏக்கரா 1 ஏக்கரா போட்டு மீதி இடம் இருக்குது, உங்களுக்கு தண்ணி சௌகரியம் இருக்குதுன்னா சுற்றி தென்னைமரம் வச்சு விட்டுட்டு உள்ள பழச்செடிகள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான பழங்கள், காய்கள், எண்ணெய் எல்லாமே கிடைச்சிருங்க. மீதி வந்து காய்கறி நீங்கள் ஒரு 5 சென்ட் 10 சென்ட் போகிறது இது பண்ணிக்கலாம். அப்போ எல்லாமே பண்ண முடியும்னா முடியாதுங்க. இப்போ அரிசி பருப்பெல்லாம் நம்ம இன்னொருத்தங்கிட்ட வாங்கி தான் ஆகணும். அப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம கிட்ட இருக்கிற காய்கறிகளோ இல்லை எண்ணெயோ இதுவோ கொடுத்துட்டு அவங்ககிட்ட அரிசி வாங்கிக்கிறோம். இப்படி தான் சந்தையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிற சந்தையில் முடிஞ்ச அளவுக்கு பண்டமாற்று தான் நடந்துட்டு இருக்குதுங்க. நான் கொண்டு போய் ஏதாவது காய் தேங்காய் இருந்தால் கொடுப்பேன், அவங்க ஏதாவது காய்கறி இருந்தால் கொடுப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு அது பண வர்த்தகம் இல்லாமல் பண்டமாற்று வர்த்தகம் மாதிரி ஆயிக்குதுங்க. இது வந்து எல்லாருமே இப்போது நம்ம எல்லாருமே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோங்க. அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற கான்செப்ட்டு சரி காசு வருது ஓகேங்க, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அந்தந்த ஊருக்கு தேவையானங்கிறத அந்தந்த ஊரில் இருக்கிறவங்க உற்பத்தி பண்ணிக்கணுங்க. இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 4-5 பேர் தான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு 3 பேர் தான் இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க. இது ஒரு சேப் கொய்யா செடிங்க. இது தானாக முளைச்சதாங்க. இப்போ நல்லா இருக்கிறங்காட்டி கீழே காயிலிங்க, மேலே பிடிச்சிருக்கோம். இது சின்ன கொய்யாவாக தான் இருக்குங்க. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இதுதான் ஸ்ப்ரிங்லருங்க. இது வந்து ஒரு பெரிய வாழை வனங்க. இது நான் ஒரு ட்ரையலுக்காக வச்சதுங்க. இது எப்படின்னா 15 அடி கேப்புக்கு வந்து ஒரு வாழை வச்சுங்க. அல்லக்கண்ணெல்லாம் அப்படியே விட்டுட்டேன். இந்த காட்டுக்குள்ளே வந்தீங்கன்னாவே கிளைமேட் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். கீழே வந்து ஒரு களைச்செடிங்க கூட பெருசாக முளைச்சிருக்காதுங்க. ஏன்னா அப்படியே வந்து நிழல் வந்து மூடிருச்சு. இதில் வந்து எனக்கு வர்றதெல்லாம் வருமானம் தாங்க. ஒரு தார் வந்து ஒரு 20 கிலோ வரணும், 15 கிலோ வரணுங்கிறதெல்லாம் இல்லைங்க. எனக்கு 5 கிலோ வந்தாலும் லாபம். ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச வாழை மரங்க இன்றைக்கும் எனக்கு ஒரு தாருக்கு குறைஞ்சது ஒரு 10 கிலோ கொடுத்துட்டு இருக்குதுங்க. இது வந்து நான் ஸ்ப்ரிங்லர் போட்டுக்கிறேங்க. ஸ்ப்ரிங்லர் போடையில் என்ன ஆகுனாங்க, சுற்றியும் தண்ணி அடிக்கும். அப்போ காடே ஏகமாக அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா கிணத்துல தண்ணியோடும் தண்ணி கட்டுற கால் இருக்கும், ஃபுல்லாக காடே ஏகமாக பாஞ்சிட்டு இருக்கும். அப்போ வேர் வந்து ஒரு இடத்துல இருக்காதுங்க. இப்போ தென்னை மரத்து வேர்லாம் வந்து அதோட மட்டை முடிகிற இடத்துக்கு தான் இருக்கும். இப்போ அது மாதிரி ஸ்ப்ரிங்லர் போட்டிங்கன்னா இது என்ன ஆகுதுன்னா, இப்போ அந்த மாமரத்து சிகப்பெரும்பு இருக்குங்க, இந்த வெள்ளைப்பூச்சி இருக்குங்க உங்களுக்கு, அதெல்லாம் என்ன ஆகும்னா இந்த ஸ்ப்ரிங்லர் போடையில் வந்து அதோட பாதிப்பை வந்து கம்மியாயிருங்க. இது ஏகமாக தண்ணி அடிச்சுக்குங்க. இங்கே வந்து பப்பாளி மரம் பக்கத்தில் இருக்குதுங்களா, பறவைகள் வந்து சாப்பிட்டு மரத்து மேலே தான் உட்காந்து சாப்பிட்டு எச்சம் போட்டுச்சுன்னா அவங்க வந்து பப்பாளி முளைச்சிக்குங்க. அதாவது இங்கே முளைக்குதுன்னா இந்த இடத்துல நிழல் இருக்குது, வராது அப்படின்னா அது நீங்கள் பிடிங்கிட்டு போய் வேற பக்கம் கூட வச்சுக்கலாம். அதாவது ஒரு தாவரம் வந்து 90% சத்து வந்து சூரிய ஒளியிலேருந்து எடுத்துக்குங்க. அப்போ நம்ம இந்த இலையோ தண்டியோ வெட்டி வெளியே கொண்டு போயிட்டோம்னா இது உருவாக்குற அந்த சத்துக்கள் எல்லாமே வெளியே போயிடுது, நம்ம காட்டு விட்டு போயிடுதுங்க. இப்போ நம்ம காட்டில் என்ன விளையுதோ அந்த சத்து வந்து காட்டுக்கே வந்துடுங்க. இப்போ எங்களுக்கு மாடு எதுவுமே கிடையாதுங்க, உரம் நாங்கள் எதுவுமே போடுறதில்ல. எனக்கு உரமே வந்து இந்த களைச்செடிகள் தாங்க.
சரிங்க. இந்த களைச்செடிகள் என்ன பண்ணோம்னா இப்போ நான் வெயில் காலம் காட்டி இந்த களைகள் வந்து நான் வெட்டாம விட்டுருக்குறேங்க. இதே மழை காலம் வந்துச்சுன்னா நான் வந்து ப்ரஷ் கட்டர் வச்சிருக்கிறேங்க, போட்டு வெட்டி விட்டுருவேன். அப்போ நம்மாழ்வாரையா சொல்றது ஒண்ணு என்னன்னா, காட்டுக்குள்ள வர்றது காட்டுக்குள்ளேயே போகணும். ஒன்னா அது மாடு சாப்பிட்டு சாணமா உள்ள வரணும். அப்படி மாடு வைக்கிறதுக்கு நம்மளுக்கு முடியல, வாய்ப்பு இல்லை அப்படின்னா அந்த களைச்செடிகள் வந்து அப்படியே வெட்டி விட்டுருங்க. இப்போ இந்த கோயம்புத்தூர் கூட எல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த பார்த்தினியம் செடி இருக்கும். இது என்ன பண்ணுவோம்னா இதுல தலச்சத்தும் மணிச்சத்தும் ரொம்ப ஜாஸ்திங்க. ஆனால் இது வந்து நம்மளுக்கு ஒவ்வாமை தான். அந்த பூ பட்டுச்சுன்னா நம்மளுக்கு கால் வந்து பிப்பாகுங்க, ஒவ்வாமை தாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா இது முடிஞ்ச அளவுக்கு பூ வர்றதுக்கு முன்னாடியே இது வெட்டி விட்டுருவோம். இது அப்படியே சத்தாயிருங்க. இப்போ வெயில் காலம் காட்டி நம்மளுக்கு வந்து நிலம் வந்து கவர் ஆகணும் அப்படிங்கறக்காக அப்படியே விட்டுருக்குறேங்க. இப்போ இதுமே நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு நீங்க எதுவுமே பண்ணாம விட்டுட்டீங்கன்னா நிலம் வந்து ஃபுல்லா கவர் ஆகி பார்த்தினியமே கம்மியாயிருங்க. ஏன்னா பூ விழுந்து முளைக்கிறதுக்கு அதுக்கு இடம் இருக்காதுங்க. அப்ப எல்லாமே மூடிடும். மூடாக்கு தான் மந்திரமேங்க. நீங்க எது மூடாக்கு வச்சிருந்தீங்கனாலும் நீரும் காயாது, நிலம் சத்து இருக்குங்க. இதுல நீங்க எங்க தோண்டிங்கனாலும் மண்புழு இருக்கும். இனியும் மேல ஒரு காடு இருக்குதுங்க. அதுல என்னன்னா முக்காவாசி தோப்பு வைக்கிறவங்க வந்து தோப்பா வைக்க வேண்டாம், தென்னை மரம் வைக்கிறவங்க அவுட்டர்ல வந்து நீங்க வந்து தென்னை மரம் வச்சுட்டு அதுல நீங்க ஜிக்ஸாக்கா வச்சீங்கன்னா எவ்வளோ ஒரு ஏக்கராக்கு பிடிக்குமோ அவ்வளோவே அதுல பிடிச்சிரும். அதுக்கப்புறம் நீங்க பழச்செடிகள் வைங்க. பழச்செடிகள் வந்து எதுக்கு வேணும்னாங்க, முதல்ல நம்மளுக்கே அது யூஸ் ஆயிக்குங்க. பழச்செடி ஒவ்வொரு வெரைட்டிக்கு ஒரு 2 செடி வைங்க. எதையுமே நம்ம காசு கொடுத்து வாங்காம நம்ம இந்த காட்டுக்குள்ள வந்துட்டு போனோம்னா நம்மளுக்கு பசி ஆறிடணுங்க. அதுதான் உணவு காடோட கான்செப்ட். நம்மளுக்கு மட்டும் இல்லைங்க, பறவைகள்ல இருந்து எல்லாத்துக்குமே அதுதாங்க. அப்ப நீங்க வச்சு விட்டீங்கன்னா ஒரு 2-3 வருஷம் 4 வருஷத்துல காய்ப்புக்கு வந்துடும். நீங்க உரம்பரைக்கு போயிலுமே அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தோட்டத்துல இருந்தா வந்து காய்கறி எடுத்துட்டு போவாங்க, பழங்கள் எடுத்துட்டு போவாங்க. நீங்க அந்த காலத்துல பழத்தையே எடுத்து பாருங்க, பலாப்பழம் தூக்கிட்டு போவாங்க, வாழைப்பழம் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. இப்ப நான் போய் பேக்கரியில் நின்று மைதா போட்டது அது இதுவும் உடம்புக்கு ஆகாத வாங்கிட்டு போறோம். அப்ப நம்ம கான்செப்ட் என்னன்னா, நம்மளுக்கு விளையிறத வந்து நம்ம உறவினர்கள் வீட்டுக்கு போறக்கும் அதை நம்ம பங்குறோங்க. அப்போ அது இல்லாம அதுகெல்லாம் போக மீதி இருக்கிறது விற்பனை வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்திங்க. நீங்க வந்து இயற்கையா பண்றீங்க, உங்ககிட்ட எல்லாமே கிடைக்குதுன்னா நம்மளை தேடி வந்து வாங்கிக்குவாங்க. இப்படித்தான் நான் வந்து இயல்வாகை சந்தையில கொடுத்துட்டுக்கிறேங்க. அதுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு சிலர் நான் ஊருக்கு வர்றேங்க, இந்த சைடு வர்றேன், என்ன இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. வந்து நேரடியா வாங்கிட்டு போயிடுறாங்க. இது வந்து ஒரு விவசாயம்ங்கிறது வந்து ஒரு தொழிலையும் தாண்டி அது ஒரு வாழ்வியலுங்க. இது வந்து ஒரு புரிதலோட வரணுங்க. இயற்கை விவசாயம், நஞ்சில்லா விவசாயம்ங்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய வெறி வேணுங்க. அதாவது சமுதாயம் வந்து உங்களை நிறைய கார்னர் பண்ணிட்டே இருக்கும். அதை நீங்க வந்து மருந்து போடாம எத்தனை எடுக்க முடியும், அது பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் இந்த ப்ராசஸ் வர்றதுக்கு வந்து ஒரு சில வருஷம் ஆகுங்க. அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணுங்க. அந்த ப்ராசஸ் வர வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும். அப்போ நம்ம என்னன்னா ஒரு உணவு காட்டை உருவாக்கிட்டோம்னா நம்மளுக்கு தேவைங்கிறது நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாங்க. அப்புறம் இவ்வளவு பெரிய தோப்பு போட்டிருக்கிறோம், ஆள் பற்றாக்குறைங்காட்டி காய்கறி கொஞ்சம் போட முடியலைங்க. காய்கறிக்கு வந்து ஆள் தேவைப்படுது. ஆனா 5 சென்ட்ல வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே போட்டுக்கிறோங்க. நம்மளுக்கு வந்து மயில் பெரிய பிரச்சனையா இருக்குதுங்க. அது வந்து காய்கறி பண்றதுக்கு விடுறதில்ல. அது காய்கறி வந்து நாங்க மீன் வலை போட்டு பண்ணியிருந்துருக்குறோங்க. இப்போ இது ஒரு கான்செப்டுங்க. அந்த பக்கம் நம்ம வாழைக்குள்ள வந்து ஸ்ப்ரிங்க்லர் போட்டுக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா இதுல பனைமரம் விழுந்து முளைச்சது. இந்த சைடு பாத்தீங்கன்னா பனைமரம் இருக்கும். தோப்புக்குள்ள வந்து உணவு காடு உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உணவு காடு மோகன்ராஜன் ஆல்ரெடி நான் வீடியோல வந்திருப்பேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ரஷ் கட்டரை பத்தி போட்டிருந்தாருங்க. அப்ப பார்த்துட்டு சரி எடுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டுங்க மாஞ்செடி ஒரு 4-5 செடி ஒரு 2 வெரைட்டில எடுத்துட்டு வந்தேங்க. அதுல இது ஒரு வெரைட்டிங்க. எப்படின்னா நீங்க வந்து பழச்செடிகள் வைக்கும்போது குறைஞ்சது 2 செடி வைக்கணுங்க. அதாவது மகரந்த சேர்க்கைக்கு அதுதான் உங்களுக்கு இதாகுங்க. ஒரு செடி இதானாலும் இன்னொரு செடி இதாயிரும். பப்பாளி வந்து நீங்க எப்பவுமே வந்து ஒரு பெண் மரம், ஒரு 20 பெண் மரத்துக்கு ஒரு ஆண் மரம் வைக்கிறது உங்களுக்கு என்னன்னா பழங்கள் நிறைய வருங்க. அது மகரந்த சேர்க்கை அப்பதான் நடக்குங்க. எல்லாருமே என்ன பண்றோம்னா அந்த ஆண் மரம் வந்தோடனே வெட்டி விட்டுறாங்க. அது ஏன் இடத்து இதாயிட்டு இருக்குதுங்க. ஒரு ஆண் மரம் இருக்கும்போது தான் வந்து காய்ப்புகள் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்குங்க. அது வந்து மகரந்த சேர்க்கையாகி பழம் டேஸ்டா இருக்குங்க, சத்தானதா இருக்கு. ஒரு மகரந்த சேர்க்கை நடக்கும்போது தான் வந்து உங்களுக்கு அதுக்கு உண்டான பலன் கிடைக்குங்க. அதனால ஆண்மரம் ஒரு 20 பெண் மரம் இருக்குதுன்னா ஒரு ஆண் மரத்தை வந்து நீங்க தாராளமா வச்சுக்கலாங்க. நம்மளோட நாட்டு மரத்துல இருந்து தென்னம் கன்றுகள் எடுத்து போட்டுருக்காங்க, தென்னம்புள்ளை எடுத்து போட்டுருக்குறாங்க. இதெல்லாம் வந்து வறட்சி தாங்கி வந்த இதுங்க. அந்த மரமெல்லாம் ஒத்த மட்டும் நின்று இருந்துச்சு. அந்த மரம் பொழைக்குமான்னு சொல்லி எல்லாம் கேட்ட டைம்ல அதில் தப்பிச்சு வந்த மரங்கள்லாம் வந்து இந்த அளவுக்கு காய்ச்சிட்டு இருக்குதுங்க. அதில் தான் தென்னம்புள்ளை எடுத்து போட்டு இது பண்ணுறாங்க. இது நல்லா ஹைட் ஆயிடுச்சுங்க. ஸ்ப்ரிங்க்லர் போட்டு தண்ணி விட்றக்கா ஸ்ப்ரிங்க்லர் போட்டிருந்தா குருத்துல தண்ணி விழுந்துட்டே இருந்தங்காட்டி நல்லா ஹைட்டாக வளர்ந்துருச்சுங்க. அப்போ எப்பவுமே அந்த குருத்துல மழை வெயில எப்பவுமே வந்து ஒரு செடிகளோ மரங்களோ வந்து இப்போ இது பயங்கரமான வெயில் காலங்க. ஆனால் இந்த ஒரு 2-3 வாரமாக மழை பெஞ்சதுல வெயில் காலம் மாதிரியே தெரியலைங்க. இவ்வளோ பச்சை இருக்குதுங்க. இந்த மே மாசத்துல ஏப்ரல் மேலெல்லாம் இந்த அளவுக்கு பச்சை பார்த்ததே இல்லைங்க. முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளை வந்து
நம்ம மாலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், சினிமா தேட்டருக்கு கூட்டிகிட்டு போகிறோம், அதெல்லாம் தேவைதான். அதையும் தாண்டி தேவை என்னன்னா, இது மாதிரி விவசாயம் பண்ணுறவங்களோட தோட்டத்துக்கு நேரடியாக கூட்டிகிட்டு போய் என்ன நடக்குது, ஒரு ஏதாவது மாதத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாள் போய் அவங்க வீட்டுக்கு போய் என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க, அந்த விவசாயத்திலோட கஷ்டம் என்ன, ஆளுகளோட பிரச்சனை என்ன, அவங்க எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா போயிட்டு அவங்க வீட்டில் என்னென்ன இருக்குதோ அதை வாங்கிட்டு வாங்க. ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கு அவங்களுக்கு வருமானம் வந்துடும், உங்களுக்கும் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருங்க. இது வந்து சுற்றுலா, நார்த் இந்தியாலாம் வந்து இது வந்து வேளாண் சுற்றுலான்னு சொல்லி நிறைய வச்சுருப்பாங்க, போயிட்டு அந்த தோட்டத்தில் எல்லாமே பண்ணிட்டு வர மாதிரி. அது மாதிரி நீங்கள் பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு போய் உதவி பண்ணுங்க, எங்களுக்கு தேவையானது போட்டு கொடுங்கன்னா அவங்களும் வந்து ஒரு 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 இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ளே சிகப்பு கொய்யாங்க அங்கே உள்ளே இருக்குது, அதெல்லாம் தானாக முளைச்சதுதாங்க. இந்த வேப்பஞ்செடிகளை தானாக முளைச்சி, இந்த சந்தன மரம் பார்த்தீங்கன்னா சந்தன மரம் தானாக முளைச்சதுங்க. எப்பவுமே சந்தன மரத்துக்கு வந்து ஒரு துணை மரம் வேணுங்க, பக்கத்தில் ஒரு மரம் வச்சு தான் இது பண்ணணுங்க. தேங்காய் வந்து நாங்கள் எப்பவுமே உளுந்து தான் எடுக்கிறதுங்க, தானாக மரத்துலேருந்து உளுந்து எடுத்து காய் தான் வந்து போட்டு இது மாதிரி போட்டு வச்சுருவோங்க. போட்டு வச்சிட்டோம்னா முடிஞ்ச அளவுக்கு அது பருப்பு ஆயிருங்க. இதை வந்து நாங்கள் உரித்து மட்டையெல்லாம் அப்படி போட்டுருவோம். மட்டையெல்லாம் வந்து நாங்கள் உரமாகவே பயன்படுத்திக்குவோங்க. ஏதாவது மிஷின் வண்டி வந்துச்சுன்னா போட்டு அரைச்சிக்குவோம். இல்லைன்னா ஏதாவது செடிகள் பழச்செடிகள்லாம் வைக்கல ஆழமாக தோண்டி மட்டை உள்ளே போட்டு மேலே மண்ணை போட்டு மூடி வச்சுக்குவோங்க. இப்போ தேங்காய் இங்கே வந்து நாங்கள் இதில் வந்து உரிச்சு இது பண்ணிக்குவோம். சந்தைக்கு போயில ஒரு சிலர் வந்து வரக்காய் வேணும்னு கேட்பாங்க, ஒரு சிலர் பச்சைக்காய் வேணும்னு கேட்குறப்போ நான் சல்லா வச்சுருக்கிறேங்க. இங்கே சின்ன மரத்தில் வந்து அதை போட்டு கொண்டு போய் கொடுத்துருவேன். இது வந்து உரிச்சிட்டுங்க கொண்டு போய் ஒரு 5-6 மாதம் இப்படியே கிடக்குங்க. கிடந்தால் முடிஞ்ச அளவுக்கு பருப்பாயிரும். பருப்பானதுக்கப்புறம் உரிச்சு கொண்டு போய் உடச்சி ட்ரையரில் வச்சுருவோங்க. வச்சுட்டு பருப்பாக்கி அது கொண்டு வந்து எண்ணெயாட்டி கொடுத்துருவோங்க. இது சோலார் ட்ரையருங்க. இது கஸ்டமைஸ்டாக கோயம்புத்தூரில் சன்லைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லி ரெடி பண்ணதுங்க. இது மற்றதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, மேலே வந்து கிளாஸ் டாப் போட்டிருக்குறேங்க, பாலிகார்பனேட் ஷீட் இல்லாமல். இப்போ எல்லாருமே சோலார் ட்ரையரில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேலே அந்த சீட் வந்து பாலிகார்பனேட் ஷீட்டில் போடுவாங்க. இது வந்து நான் கிளாஸில் போட்டுருக்குறேங்க. எனக்கு ஒரு பயம் என்னென்னா, அந்த பிளாஸ்டிக்கு ஏன்னா உள்ளே வந்து ஒரு 100 டிகிரிக்கு பக்கமாக சூடாகுங்க. அப்போ உங்களுக்கு உள்ள பிளாஸ்டிக் எமிஷன் வந்தாலும் வரலாம். அது எனக்கு இது வந்து இவங்க அறிவியல் பூர்வமாக தெரியலிங்க. ஆனால் எனக்கு அந்த ஒரு பயம், அதனால இது கிளாஸ் போட்டுங்க. இது அதை விட கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தாங்க. இருந்தாலும் நம்ம மக்களுக்கு கொடுக்குறது, நாம் என்ன சாப்பிட்றோமோ, எவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட்றோமோ அதுதான் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த ட்ரையர் பண்ணுங்க. இதில் என்னென்னா, தேங்காய் வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உளுந்து தான் எடுப்போம். உள்ளேயே பருப்பாயிரும். அதை வந்து உடச்சி இதுக்குள்ளே வச்சுக்குவோம். தண்ணி இருக்கிறது உடச்சி வச்சோம்னா ஒரு 3-4 நாள் ஆகும். தண்ணி இருக்கிறது, தண்ணி இல்லாத காய் ஒரு 2 நாள்லேயே காஞ்சிருங்க. இதில் போட்டு இது மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாங்க. காய் உங்களுக்கு இந்த அளவுக்கு கொப்பரை வந்து உங்களுக்கு சல்ஃபர் போட்டால் தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு வெள்ளை கிடைக்குங்க. இது சல்ஃபர் போடாமையே நம்மளுக்கு இந்த அளவுக்கு வெள்ளை வருதுங்க. அப்போ இதில் வந்து தூசி இப்போ என்னம்னா வெளியே உடச்சி வெளியே வைக்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு இது செட்டப் பண்ணியிருந்துங்க. இது என்ன ஆகுதுன்னா, அணிலும் மயிலும் நிறைய சாப்பிட்டு போயிருதுங்க. அப்புறம் காத்தடிச்சுன்னா தூசி குப்பை மழை பெஞ்சுன்னா அப்புறம் அதை நகர்த்தி வைக்கணுங்க. அப்புறம் நான் இது ஒரு ஆள் தான் பண்ணுறேங்க, வீட்டில் யாரும் பண்ண முடியறதில்ல அப்படிங்கிறக்காக. இது மழை பெஞ்சாலுமே என்ன பிரச்சனை இருந்தாலுமே இது உங்களுக்கு ப்ராப்ளம் வராதுங்க. ஸோ எண்ணெயை ஆட்டுறதுக்காக இந்த இது பண்ணுங்க. இதில் இன்னொரு பர்பஸும் என்ன ஆகுதுன்னா, வாழைப்பழங்க எல்லாம் நம்ம பழத்தை கொண்டு போயிட்டு பழுத்துருச்சுன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அழுகி போயிடும், வேஸ்ட்டாக போயிடும், நம்ம விலையை அடித்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் நாங்கள் அப்படி பண்ணுறது இல்லைங்க. எனக்கு என்னோடய பழத்துக்கு உண்டான விலை கிடச்சதுன்னா மட்டும்தான் விற்பேங்க. இல்லைன்னா கொண்டு வந்து இதை ட்ரை பண்ணிடுவோங்க. இந்த ட்ரை பண்ணதையும் நிறைய பேர் ட்ரை பனானா வாங்கிட்டு போய்க்கிறாங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போனாங்கன்னா நாங்கள் கொண்டு போகிற ஸ்நாக்ஸே இது தாங்க. இப்போ இதுதான் முக்கியமான விஷயம். ஆனால் எல்லாத்தினாலையும் இந்த மதிப்பு கூட்டு பண்ண முடியுமா, இவ்வளோ செலவு பண்ண முடியுமான்னு தெரியலிங்க. இதுவுமே நான் லோனில் தான் வாங்கியிருக்கிறேன். கவர்மெண்ட் நிறையா சப்சிடி கொடுக்குறாங்க. PMFME ஸ்கீம்லலாம் வந்துங்க 35% சப்சிடி கொடுக்குறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு பக்கமாக வருதுங்க. இப்போது ஒரு 20,000 ரூபா நீங்கள் கையிலேருந்து போகிற மாதிரி வரும். 60,000 ரூபா உங்களுக்கு மானியமாக வந்துடுங்க. மீதி 1,20,000 தான் நீங்கள் லோன் கட்டுற மாதிரி இருக்கும். வாய்ப்பு இருந்துச்சுன்னா இது மாதிரி வாங்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி வச்சிட்டிங்கன்னா, பழமெல்லாம் உங்களுக்கு இது மாதிரி பழுத்து ட்ரை பண்ணி வச்சிட்டிங்கன்னா, குழந்தைகள்லாம் பழம் இதை சாப்பிட்லிங்கன்னா இந்த ட்ரைட் பழம் கொடுத்திங்கன்னா அப்படியே சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ இதில் டெம்பரேச்சரும் செட் பண்ணி இது பண்ணிக்கலாங்க. அப்போ தேங்காய்க்கு பழத்துக்கெல்லாம் வந்து 60 டிகிரி டெம்பரேச்சர் வச்சுருக்குங்க. இப்போ இங்கே இதில் கீழே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து இப்போது காலையில் ஒரு 10 மணிங்கிலேயே இப்போ 51 டிகிரி இருக்குங்க. இன்றைக்கி மேகமூட்டமாக தான் இருக்குது, இருந்தாலுமே 51 டிகிரி இருக்குங்க. நம்மளுக்கு ஈரப்பதம் வந்து 41 டிகிரி இருக்குங்க. இப்போ 60 டிகிரிக்கு மேலே ஆனோடையும் என்ன ஆகுன்னா, உங்களுக்கு வந்து அங்கே ஃபேன் இருக்குங்க, எக்ஸாஸ்ட் ஃபேனு, அது ஆன் ஆகிக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்கும். அதே மாதிரி நைட்டு ஈரப்பதம் ஜாஸ்தி ஆகல 50க்கு மேலே போயில அந்த ஃபேன் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்குங்க. இதில் வந்து என்னென்னா,
உள்ள கொசுவோ எறும்போ எதுவும் போகாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து இந்த கொசு வலையுமே வச்சு அவங்கள கஸ்டமைஸ்டு, இதெல்லாமே ஃபுல்லாக கஸ்டமைஸ்டுங்க. நம்ம கேட்டு ஏன்னா நம்ம கொடுக்குற பொருள் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக கொசு வலையெல்லாம் போட்டு செட் பண்ணி கொடுத்துட்டுங்க. இந்த பழம் வந்து எப்படி ட்ரை ஆகிறதுக்கு ஒரு சோலார் ட்ரையரில் ஒரு 1.5 வாரம் 2 வாரம் வெயில் அடிக்கிறத பொறுத்து இதாயிருங்க. நல்லா வெயில் அடிச்சுன்னா 1 வாரம் இல்லைன்னா ஒரு 2 வாரம் அப்படி ஆயிக்குங்க. இந்த பழமும் நிறைய வாங்கிக்கிறாங்க. இது நீங்கள் தேங்காய் எண்ணெய் இவ்வளோ விலைக்கு விற்கிறாங்க, தேங்காய் எண்ணெய் இவ்வளோ விலைக்கு விற்கிறாங்க அப்படிங்கிறீங்க. கிட்டத்தட்ட நான் உடைச்சதுல நேற்று ஒரு 500 காய் உடைச்சுங்க. 140 காய்க்கு பக்கமாக நம்மளுக்கு அழுகலில் போயிடுச்சுங்க. ஏன்னா இது வெயில் காலம், இந்த வெயில் கால பருவமெல்லாம் மாறி இப்போ மழை பெய்யுதுங்க. உடச்சி வச்சு வெயில் அடிக்குதுன்ட்டு உடச்சி வச்சா உடனே கற்கள் வந்து மழை வந்து உங்களுக்கு காய் வேஸ்ட்டாக போயிடுதுங்க. இப்போ இதெல்லாம் அழுகல் பருப்பு கணக்கு தான் போங்க. இது கிட்டத்தட்ட 145 காய்ங்க. நீங்கள் 20 ரூபா போட்டிருந்தாலுமே எனக்கு 4000 5000 வந்திருக்கும். ஆனால் இது எனக்கு எவ்வளோ கிலோ 60 ரூபாய்க்கு கூட போகாதுங்க. இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நட்டம் தானுங்க. இந்த நட்டத்தெல்லாம் இப்போ யார் ஏற்றுக்கிறதுங்க? இதெல்லாம் விவசாயி தானே ஏற்றாகணுங்க. இப்போ விலை ஜாஸ்திங்கிறதெல்லாம் வந்து அது மிடில் மேனுக்கு போய் வரையில தான் ஜாஸ்தியாக தெரியுங்க. விவசாயிகிட்ட நேரடியாக வாங்கியில் உங்களுக்கு அந்த விலையும் பெருசாக இருக்காதுங்க. எண்ணெய் ஆட்டிட்டு வந்ததுக்கப்புறம் இப்படி தாங்க வெளியே நம்மக்கிட்ட செக் இல்லைங்க. வெளியே கொடுத்துட்டு சுத்தமாக காலையில் 7 மணிக்கு போய் ஹீட் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 20-25 கிலோ தான் அளவாக கொண்டு போய் ஆட்டிட்டு வருவோங்க. ஆட்டிட்டு வந்து இது மாதிரி சில்வர் கேனில் தான் ஆட்டிட்டு வந்துட்டு ஒரு வாரம் மேலே வெள்ளை துணி போட்டு வெயிலில் எடுத்து வச்சிருவோங்க. காலையில் 9 மணி ஆனால் வெயில் எடுத்து வச்சிருவோம், சாயந்தரமான எடுத்து உள்ள வச்சிருவோங்க. ஒரு வாரம் இது பண்ணையில் இதில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் வெளியே போயிட்டு அடியாலெல்லாம் செட்டில் ஆயிருங்க. இதுவே வந்து ஒரு 4-5 பாத்திரத்தில் மாற்றி வைப்பேங்க. மாற்றி வச்சு வடிச்சு கொடுத்தோம்னா எண்ணெய் 1 வருஷம் ஆனாலுமே உங்களுக்கு எண்ணெய் கெடாதுங்க. நம்ம தண்ணி படாமல் இது படாமல் வச்சிட்டோம்னா 1 வருஷம் ஆனாலுமே எண்ணெய் கெடாதுங்க. சாப்பாட்டுக்கு நாங்கள் இதுதான் பயன்படுத்துகிறோங்க. எல்லாமே தாளிக்கிறது எல்லாம் இது பண்ணுறது எல்லாமே வந்து எண்ணெய் தான் இது பண்ணுறோங்க. அப்புறம் இதில் இன்னொன்று என்ன பண்ணுறோம்னா கடைசியில் அந்த அடியில் கசடோடு வருங்க. அந்த எண்ணெயுமே முடிஞ்ச அளவுக்கு வடிச்சு எடுத்து விளக்குக்கு இந்த எண்ணெய் தான் பயன்படுத்துகிறோங்க. இப்போ நீங்கள் கடையில் வாங்குற நல்லெண்ணெயோ அந்த தீபம் விளக்கெண்ணெயோ எல்லாமே வந்து க்ரூட் ஆயிலுங்க. நீங்கள் நல்லா வித்தியாசம் பார்த்தீங்கன்னா முதல்லலாம் திரி வந்து பற்றி தெரியாதுங்க. இப்போ திரியிலையும் கலப்படம் அந்த எண்ணெயிலையும் கலப்படம் க்ரூட் ஆயிலுங்க. வச்சிங்கன்னா திரி வந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லாக அரிஞ்சிட்டு போயிரு. ஆனால் நீங்கள் நம்மளோட தேங்காய் எண்ணெயே இருக்குதுங்க. நாம போய் க்ரூட் ஆயில் ஊற்றணுங்க. சாமிக்கு வந்து க்ரூட் ஆயில் ஊற்றுறதுக்கு நம்மளோட தேங்காய் எண்ணெயும் ஊற்றிக்க வேண்டியதானுங்க. ஊற்றி தான் விளக்குக்குமே அதை தான் பயன்படுத்துகிறேங்க. அப்போ வேஸ்டேஜுங்கிறது எதுவும் இருக்காதுங்க நம்மளுக்கு. இப்போ இளைஞர்கள்லாம் வந்து விவசாயத்தை விட்டுட்டு நிறைய வெளியே போயிட்டாங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. இப்போ எங்கள் வீட்லேயே வந்து என்னை விவசாயம் பண்ணுறக்கு விட மாட்டேங்கிறாங்க அம்மாலாம். ஏன்னா MBA படிச்சுட்டு அங்கங்கே பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இப்போ வந்து விவசாயம் பண்ணுறீங்கன்னு. இப்போ எல்லாருமே வெளியே போயிட்டா அப்புறம் யார் விவசாயம் பண்ணுறதுங்க? இப்போ நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையானதுங்கிறது எனக்கு வந்துடுது. இப்போ அப்போ அரிசி பருப்பு தான் வெளியே வாங்கிட்டு இருக்கிறேங்க. இப்போ முடிஞ்சப்போ அரிசி பருப்பு போடுற அளவுக்கு தண்ணி இல்லை, இல்லைன்னா அதையும் ட்ரை பண்ணி பார்த்துடலாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு எஜ்ஜுக்கு போயிட்டு இருக்குதுங்க. விவசாயத்துட்டு வெளியே நிறைய வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சாராயம் காய்ச்சறவங்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்னா அது வந்து மிக கேவலமான தொழில், அது கெடுதலான தொழில் அப்படிங்கிறவங்க பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா விவசாயிகளுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா சாராயம் காய்ச்சறவனை விட விவசாயி கேவலமாக போன நிலைமை வந்துருச்சுங்க. இப்போ விவசாயிக்கு பொண்ணு கொடுக்கலன்னா யார் விவசாயத்துக்கு வருவாங்க? ஒரு தொழில் பண்ணுறான்னா அந்த தொழிலுக்கு ஒருத்தங்களுக்கு பெண் கிடைக்கவில்லைன்னா அந்த தொழில் யாரும் பண்ண மாட்டாங்க. அப்போ விவசாயிகளுக்கு நீங்கள் இப்போ பொண்ணு கொடுக்கலைன்னா யார் வந்து விவசாயம் பண்ணுவாங்க? எந்த இளைஞரும் வரமாட்டாங்க. எனவே வந்து வீட்டில் வந்து நீ விவசாயம் பண்ண வேண்டாம், மறுபடியும் வேலைக்கு போ அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ யாரும் இந்த விவசாயத்தை முன்னெடுத்து வரமாட்டாங்க. விவசாயத்தில் வருமானம் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய பொய். எனக்கு வேலைக்கு போகிறத விட விவசாயத்தில் தான் இன்றைக்கி வருமானம் வந்துட்டு இருக்குதுங்க. நான் ஆள் போட்டு பண்ணையில் கொஞ்சம் அது வருமானம் கம்மியாகும். முடிஞ்ச அளவுக்கு நாமளே பண்ணிடுவோம். இல்லை ஆள் போட்டு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஏரியா பெருசாக போட்டு காய்கறி தினசரி வருமானம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி பண்ணணுங்க. நம்ம ஒரு 4 ஏக்கராவில் வந்து தென்னை மரம் போட்டிருக்குறோங்க. தென்னை மரத்துக்குள்ளே வாழை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஆனால் அதெல்லாமே விவசாயம்னு பெருசாக சொல்ல முடியாதுங்க. இந்த 4 ஏக்கரா பண்ணுற வேலையை இந்த 5 சென்ட் காய்கறி தோட்டம் வந்து அதை விட வேலை ஜாஸ்தி எடுத்துக்குதுங்க. இதுக்குள்ளே வந்து வெண்டை, கத்திரிங்க, மிளகாய், அந்த ஓரத்தில் வந்து நான் கல்லுக்கால் நட்டி மீன் வலை ஏற்றி இருக்கிறேங்களா, அதில் வந்து கொடிக்காய்கறியில் ஏற்றி விட்டுக்கிறேங்க. இது எல்லாமே நாட்டுக்காய் தாங்க. அந்த சீசனுக்கு தான் வருங்க. இப்போ என்னென்னா பட்டமே மாறி போச்சுங்க. இந்த ஜனவரி மாதம் எப்பவுமே பனிக்கு வந்து அவரை நல்லா வருங்க. இந்த வருஷம் பனியே பெய்யலிங்க. அதனால அது இதாகலிங்க. இதெல்லாம் நிறைய பூக்குது, ஆனால் காய் ஆக மாட்டேதுங்க. ஏன்னா பருவம் வந்து பட்டமே உங்களுக்கு சுத்தமாக மாறி போச்சுங்க. சரி, இருந்தாலும் நம்ம பொறுத்த வரைக்கும் என்னென்னா விதைச்சு வந்தால் காய்ங்க, வரலைன்னா அது உரங்க. நம்மளோட வேலை வந்து விதைக்கிறது, மீதி வந்து இயற்கை பார்த்துக்குங்க. வந்துச்சுன்னா நம்மளுக்கு கொடுக்க, இல்லைன்னா அது உரமாயிக்குங்க. இப்போ இது மாதிரி மேட்டுப்பாத்தி போட்டுங்க. வெண்டைக்காய் பாருங்கள். வெண்டைக்காய் உங்களுக்கு வந்து இதில் ஒரு 4-5 நாட்டு ரகம் இருக்குதுங்க. கஸ்தூரி வெண்டை, பருமன் வெண்டை, நட்சத்திர வெண்டைன்னு சொல்லிட்டு அது ஒன்று இருக்குதுங்க. காய் இன்னைக்கு காலையில் தான் எல்லாம் பொறிச்சுங்க. இது எப்படியோ வந்து 2 நாளைக்கு ஒருக்கா வீட்டு தேவைக்கு போக பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து
வந்துருங்க. இப்போ 2 நாளைக்கு ஒருக்கா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ பக்கமாக வந்துடுதுங்க. ஒரு செடி வச்சுட்டு பக்கத்துலேயே வந்து அது இல்லாமல் வேறு இன்னொரு செடி வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, நோய் ஒரு பூச்சி வந்து ஒரு செடி வந்து ஒரு பூச்சி கடிக்குதுன்னா அதே பூச்சி வந்து பக்கத்தில் இருக்கிற செடி வேறு ஃபேமிலி இருக்கிற செடி கடிக்காதுங்க. அப்போ நீங்கள் ஒரு வெண்டை, அடுத்து ஒரு தக்காளி, அப்படி ஒரு கத்திரிக்காய் அப்படி வரிசையாக வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பூச்சி மேலாண்மை பண்ணிடலாங்க. அப்புறம் ஸ்ப்ரிங்க்லர் போட்டுக்கிறேங்க. ஸ்ப்ரிங்க்லரில் தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, தண்ணி ஃபுல்லாக அடிச்சுங்க, மேலே ஏதாவது பூச்சி புழு இருந்துச்சுனாலுமே உங்களுக்கு கழுவிட்டு வந்துடுதுங்க, சுத்தமாக இதாகிடுதுங்க. அப்புறம் எல்லாமே நாட்டு ரகம் தான் போட்டிருக்குறேங்க, அதனால மருந்துக்கான தேவையில்லைங்க. கண்டிப்பாக புழுவெல்லாம் வருங்க, அது போக நம்மளுக்கு மீதி கிடைக்கிறது நம்மளுக்கு லாபங்க. அப்படித்தான் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறேங்க. அப்புறம் காய்கள் இதுலேயும் நாங்களே முத்த விட்டுங்க, நாங்கள் விதைக்கும் எடுத்துட்டு இப்போ விதைக்க விதை நம்மகிட்டயே ரெகுலராக இருக்குதுங்க. மற்ற விதைகள்லாம் ஒவ்வொன்றா போட்டு அப்படியே எடுத்துட்டு இருக்கிறேங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க, அதாவது சரி நம்மளால விவசாயம் பண்ண முடியல, ஆள் கிடைக்கல, இந்த பிரச்சனை அப்படின்னா ஒரு 5 சென்ட்டுக்கு மட்டும் இது மாதிரி மீன் வலை வாங்கி போட்டுவிட்டு நாட்டுக்காய்கள் வாங்கி போடுங்க. முதலாக நீங்கள் வைக்கிறீங்கன்னா வெண்டைக்காயும் கொத்தவரையும் வைங்க. எதுவுமே எதிர்பார்க்காம கொடுக்குறது தான். அப்போ தான் நம்மளுக்கு மனசில் வந்து ஒரு தைரியம் இருங்க, ஓகே நம்ம விவசாயம் பண்ணுறது ஏதோ ஒன்று கிடைக்கிது அப்படின்ட்டு. வெண்டைக்காயில் சும்மா 2 விதையை ஊனி விட்டிங்கன்னா அது வாட்டுக்கு வந்து காய்ச்சி தள்ளிட்டே இருக்கும். நீங்கள் அதுக்கு மருந்து அடிக்கணும் இது பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லைங்க. காட்டை வந்து அது மாதிரி பக்குவம் பண்ணி விட்ருங்க. ரொம்ப மருந்து அடித்து இது பண்ண காடுனா பலதானி வச்சு விட்டு ஓட்டி விட்டு இது பண்ணுங்க. பாருங்க பாவக்காய் வந்துருக்குது. இது ஒரு நாட்டு, ரொம்ப நீரம் வராதுங்க, நாட்டு ரகம். இது ஒன்று வெளியே வந்து இது ஸ்ப்ரிங்க்லர் போட்டு அடிக்கிறீங்களா, வெளியே வந்து கேப் இருக்கிற இடத்துல பப்பாளி வச்சு விட்டுங்க. அந்த சைடு பப்பாளி உங்களுக்கு வந்துடும். மிளகாய் வந்து கொஞ்சம் அப்படியே முத்திர கூட்டங்க. இது காஞ்ச மிளகாயை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டுங்க, பச்சை பறிக்கலிங்க, காஞ்ச மிளகாயை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டுங்க விட்டுங்க. பீர்க்கங்காய்ங்க, அது போன சீசனுக்கு காய்ச்சது, இது அப்படியே முத்திரக்கு விதைக்கு விட்டாச்சுங்க. இங்கே பாருங்கள் காய் பிடிச்சிருக்குதுங்க புதுசாக. இப்போ என்னன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிகப்பெரும்பு இருக்குதுங்க, மாமரத்துக்கு வர்ற எறும்புங்க. இது ஒரு வகையில் வந்து பூச்சிகளை கட்டுப்படுத்தினாலுமே இன்னொரு வகையில் என்ன ஆகுதுன்னா இந்த பூவிலலாம் சப்பி இதாகி போயிடுதுங்க. இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு தாங்க. அது ஒரு வகையில் நன்மையினாலும் ஒரு வகையில் தீமையாக தான் இருக்குதுங்க. இது ஒரு நாட்டு தக்காளி ரகங்க. இதெல்லாம் வச்சு கிட்டத்தட்ட வருஷ கணக்காச்சுங்க. இதெல்லாம் ஒன்றுமே பண்ணலிங்க, அப்படியே விட்டாச்சுங்க. அதுவாக உளுந்து அதுவாக முளைச்சிட்டு பில்லாக இருந்தாலும் சரி பூடாக இருந்தாலும் சரி அது வாட்டுக்கு வந்துகிட்டே இருக்குதுங்க. இங்கே பார்த்துட்டிங்கன்னா தென்னை மரம் இந்த வரிசையில் இதெல்லாம் பெரிய நாட்டு மரங்க. இந்த வருஷம் ஃபுல்லாக இருந்துச்சுங்க. கொஞ்சம் இடையிலலாம் வந்து தண்ணியெல்லாம் காஞ்சி போச்சுங்க. அப்புறம் கீழே வந்து இந்த மரமெல்லாம் வளர்ந்தது அப்படியே விட்டுட்டேங்க. இது வந்து நமக்கு தேவைப்படும் போது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அது வரைக்கும் அது வந்து சூரிய ஒளியிலேருந்து சத்தெல்லாம் எடுத்துட்டுங்க. அது நம்மளுக்கு நாளைக்கு கட் பண்ணி போடையில் அது நம்மளுக்கு உரமாக தான் ஆகுங்க. இதில் ஒன்றும் மோசம் போயிடாதுங்க. அது வரைக்கும் இருக்கட்டு. இப்போதைக்கு வெயில் காலம் ஈரத்தை தக்க வச்சுக்கிட்டு அப்படிங்கிறக்காக என்ன உள்ளே நீங்கள் போய் தேங்காயெல்லாம் விழுந்துச்சுன்னா எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க, பதவலாக இருக்குங்க. அதுக்கு நீங்கள் பூட்டு க்ளவுஸு அப்படி இப்படின்னு போட்டு போய் எடுத்துக்கலாங்க. வெயில் காலம் முடிஞ்சு நம்மளுக்கு இது வேண்டாம், மழை காலம் வருதுன்னா அப்போ வெட்டி மரத்தை கீழேயே போட்டிங்கன்னா அதுவே மிகப்பெரிய உரமாயிக்குங்க. இப்போதைக்கு இது ஒரு உயிர் வேலையாக இருக்குதுங்க. இதுக்குள்ளே பல உயிர்கள் இருக்குதுங்க. அணில் இருக்கும், எறும்பு இருக்குதுங்க, மயில் வந்து இருக்குங்க, முயல் வந்து இதில் இருக்குங்க. அப்புறம் இப்போ எல்லாரும் மக்கள் வந்து பழன்னு இருக்கணும், காய் பழமாக இருக்கட்டும் அதாக இருக்கட்டும் பழன்னு இருந்தால் தான் வாங்குவோம் அப்படிங்கிற கடைக்காரங்க வியாபாரிங்களாம் என்ன ஒன்று வாங்கினா அது ரசாயனம் மருந்தெல்லாம் அடித்து பாலிஷ் எல்லாம் போட்டு பழன்னு பண்ணி வச்சிருவாங்க. ஆனால் உள்ளே வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியாதுங்க. இதில் பார்த்துட்டிங்கன்னா சிகப்பெரும்பு வந்து கூடு கட்டிக்குதுங்க. இதெல்லாம் ஏன் இங்கே கூடு கட்டிக்குதுன்னா இது வாழ்றக்கூடிய சூழல் இருக்கிறங்காட்டி தான் இந்த இடத்துல இது கூடு கட்டி இருக்குதுங்க. இதுலேயே நான் மருந்து அடித்து வச்சுருந்தேன்னா இங்கே ஒரு உயிரும் இருக்காதுங்க. அப்போது இந்த பழத்துலலாம் புள்ளியாக இருக்குது, வெளியே தோலில் கருப்பாக இருக்குது, புள்ளியாக இருக்குதுன்னு காரணம்னா இது வாழ்ந்த இடங்க, அதோட எச்சங்கள் அது இதுன்னு தோல் மேலே இருக்குங்க. அதுக்காக உள்ள பழத்தில் வந்து அதோட பாதிப்பு இருக்காதுங்க. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு புள்ளியாக இருக்குது, இது நோவு வந்த பழம்னு நம்ம விட்டுட்டு போனோம்னா நாம் யோசிக்கணுங்க. இது ஏன் இந்த எறும்பு வந்து இங்கே இருக்குதுன்னா அது வாழ்றதுக்கான சூழ்நிலை இருக்கிறங்காட்டி தான் இங்கே வந்து கூடு கட்டி இருக்குதுங்க. இங்கேயே மருந்து அடித்து வச்சுருந்தோம்னா ஒரு எறும்பும் இங்கே இருக்காதுங்க. இது என்ன பண்ணுன்னா இந்த வாழையோட தண்டு துளைப்பான் அந்த இதெல்லாம் வந்து அந்த பூச்சிகளெல்லாம் இது சாப்பிட்ருங்க. இப்போ இது நம்மளுக்கு நன்மை தான் பண்ணுதுங்க. என்னென்னா இது கொஞ்சம் வெட்டும் போது நம்மளை கடிக்குங்க, வெட்டி எடுத்து சுத்தம் பண்ணி நம்ம கொடுத்துட வேண்டியதாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே போங்க. அப்புறம் இங்கே வந்து ஒரு நாவல் மரம் இருந்துச்சுங்க. ஒரு 10, 15, 20 வருஷமாக இருந்த நாவல் மரம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு கொம்பு மட்டும் வறண்டுட்டு அப்படியே மரமே ஃபுல்லாக வறண்டுருச்சுங்க. அது நிறைய காய் கொடுத்துட்டு இருந்துச்சுங்க, நாட்டு பழங்க. அப்புறம் மறுபடி அந்த மரத்தை அறுத்து விட்டுங்க. இப்போ பார்த்தா அதுலேருந்து தளைஞ்சு வந்து உங்களுக்கு மரம் இந்த அளவுக்கு பெருசாகிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாகும் போது இது மறுபடியும் காய் பறக்க ஆரம்பிச்சிருங்க. இது வாழை இருந்துங்காட்டி இது உங்களுக்கு இப்போ அமுத்தி இருக்குதுங்க. இது அப்படியே தளைஞ்சு வந்துடுங்க.
தென்னையில் வந்து ஒவ்வொன்றுமே காசுங்க. கழிவுகளும் சரிங்க, தேங்காயிலிருந்து எல்லாமே காசுங்க. தென்னை வந்து பிள்ளை போல்னு சொல்லுவாங்க. பிள்ளை நம்ம பிறந்த குழந்தை பிள்ளை காப்பாற்றினும் கூட தென்னை பிள்ளைகள் வந்து காப்பாற்றிரும் சொல்கிறது உண்மைதாங்க. உங்களுக்கு எந்த காலத்துலேயுமே வந்து தென்னம்பிள்ளை வந்து கைவிடாதுங்க. அதுக்கு நாம் கைவிட்டக்கூடாதுங்க. அந்த பிள்ளைகளுக்கு மருந்தடிச்சு பிள்ளைகளுக்கெல்லாம் மருந்தடிச்சோ இல்லை இது பண்ணியோ அதையே வந்து நம்ம மண்ணை வந்து கெடுக்காமல், மண்ணை என்றைக்குமே நீங்கள் மண்ணை நேசிச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு சதவீதம் நேசிச்சிங்க மண்ணை 100% உங்களுக்கு கொடுக்குங்க. ஆனால் ஒரு சில டைம் என்னடா அப்படின்னு நினைக்கிங்களா, மண்ணு கூடயோ மரத்து கூடயோ வந்து பேசுங்க. அது பேசுறதுன்னா போய் நின்றுட்டு அது கூட நல்லாக்கிறியா அப்படின்னு கேட்குறதெல்லாம் இல்லைங்க. நீங்கள் மனசில் நினச்சிங்கன்னா போகுது, என்னாச்சு, ஏன் இப்படி இருக்குது, இப்போ எப்படியாவது மழை வந்துடுமா, நான்லாம் அதுதான் வேண்டுங்க. தண்ணி இல்லாமல் ரொம்ப இல்லாமல் போகிற டைம்லாம் ஒரு சில டைம் இன்னைக்கு மழை வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ எப்படியாவது இந்த ஒரு வாரத்துலையாவது மழை வந்து ஏதோ ஒன்று உங்களுக்கு இதாயிருங்க. இப்போ நாம் வந்து இயற்கை வந்து நம்ம கூட பேசுதுங்க. யூனிவர்ஸ் வந்து நம்ம கூட பேசிகிட்டு இருக்குது. நாம் வந்து மண்ணுக்கு உண்மையாக இருந்து, மக்களுக்கு உண்மையாக இருந்து, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உண்மையாக இருந்தால் அந்த நிலம் வந்து நாம் ஒன்று கேட்டால் அது 100 கொடுக்குங்க, 1000 கொடுக்கும். ஆனால் அந்த மண்ணுக்கு வந்து நம்ம உண்மையாக இருக்கணுங்க. நீங்கள் நிறையா பேர் இயற்கை விவசாயம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போலிகள் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. அது போலிகள் ரொம்ப நாளைக்கு நிலைக்காதுங்க. அது இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் காமிச்சு கொடுத்துருங்க. நீங்கள் வந்து ஒரு இயற்கையில் விளைந்த பொருளுக்குமே மருந்தடிச்சு கொண்டு வர பொருளுக்குமே வந்து நீங்கள் சாப்பிட்டே இருந்தீங்கன்னா அதோட வித்தியாசம் கண்டுபிடிக்கலாங்க. உடம்புலையே வந்து அந்த மாற்றம் தெரியுங்க. ஜீரணமாகட்டும், நம்மளுக்கு இருக்கிற மற்ற பிரச்சனைகளாகட்டும், நீங்கள் இயற்கை விளையிற உணவு சாப்பிட்டீங்கன்னாவே வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போயிட்டு உள்ளே போனாவே ஒரு 500 ரூபா வாங்குறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போகாமல் நம்மளுக்கு பண்ணுற இது வந்து இந்த மருந்து இல்லாமல் பண்ணுற விவசாயிங்க. அதுக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா வச்சு கொடுத்து வாங்குறதோ இல்லை கடையில் விற்கிற விலையோ கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம யோசிச்சோம்னா, கொரோனாவெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு சும்மா டீசர் மாதிரி தான், சாம்பிள் மாதிரி தான். இதை விட மிகப்பெரிய நோய்கள்லாம் வரப்போகுதுங்க. அப்பவும் வந்து என்னன்னா விவசாயிகள் தான் இருப்பாங்க. இந்த கார்பரேட்டு ஐடியில் வேலையில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து சூழ்நிலை காரணமாக இருக்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கும் கேட்டு பாருங்கள், ஐடியில் வேலை செய்கிறவங்க வந்து அவங்ககிட்ட காசு இருக்கலாம், சந்தோஷம் இருக்கலாம், ஆனால் நிம்மதி இல்லைங்க. நிம்மதிங்கிறது வேற, சந்தோஷங்கிறது வேறங்க. அவங்களே வந்து என்னைக்காவது நிலம் கிடச்சி நம்ம எங்கேயாவது போயிடலாமா அப்படின்னு தான் யோசிப்பாங்களே ஒழிய, அந்த அளவுக்கு பணிச்சுமையில் அதிகமாகிடுச்சுங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் வேலை கஷ்டமான வேலை தாங்க. ஆனால் வேலை செஞ்சுட்டு போய் அந்த அன்னைக்கு படுத்துட்டிங்கன்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்குனீங்கனாலும் நிம்மதியான தூக்கம் இருக்குங்க. இதெல்லாம் யோசிச்சு விவசாயிகளுக்கு பொண்ணு கொடுக்கறதில்ல அப்படிங்கிற நிலையை மாற்றிங்க. விவசாயத்துலேயும் வருமானம் இருக்குது. நிறைய பசங்க வந்து இருக்கிறாங்க, விவசாயம் பண்ணத்துலேயும் வருமானம் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் கொடுங்க. ஒரே வீட்டில் ஐடியில் வேலை செஞ்சுட்டு 2 பேர் இருந்து சண்டை போட்டுருக்கிறதுக்கு விவசாயத்தில் இருக்கிறவங்களை பார்த்து போங்களேன். அவங்க ஒரு ஆள் வேலை செஞ்சாலும் இன்னொரு ஆள் ஃப்ரீயாக இருப்பாங்களேங்க. இப்போ குழந்தை குட்டியில் பார்த்துக்கிறதுல இருந்தால் நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சு. குழந்தை குட்டியில் பார்த்துக்கிறதுக்குலாம் ஒரு ஆள் வேணுங்களேங்க. விவசாயத்தில் இருக்கும்போது எல்லாமே பண்ணலாங்க. இப்போ நினச்சா வந்து நீங்கள் லீவ் போட்டு வர முடியாது, கார்பரேட்டில் இருக்கிறவங்க லீவ் போட்டு வர முடியாதுங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. ஏதாவது ஒன்றுனா சரி இன்னைக்கு முடியலையா, இன்னைக்கு உடம்பு சரியில்லையா, படுத்துக்கலாம், நாளைக்கு இந்த வேலையை செஞ்சுக்கலாம். அது வந்து இது ஒரு தொழில்ங்கிறத விட இது ஒரு வாழ்வியல். இந்த வாழ்வியலுக்கு பொருளாதாரம் கொஞ்சம் வேணுங்க. அந்த பொருளாதாரம் எப்போ வரும்னா, என்னைக்கு நுகர்வோர் நேரடியாக விவசாயிக்கிட்ட போய் இது பண்ணுறாங்களோ அன்னைக்கு தான் விவசாயம் தலைக்கு, விவசாயம் ஓங்குவான், மற்ற எல்லா தொழிலுமே இருக்கும். இப்போ வந்து நீங்கள் சந்தைப்படுத்துதல் வந்து இயல்பாக சந்தையில் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து கருமத்தம்பட்டியில் வந்து சந்தை ஆரம்பிக்க போகிறோன்னு சொன்னீங்க இல்லையா? அது வந்து எத்தனை பேர் சேர்ந்து ஆரம்பிக்க போகிறீங்க, எப்போ அதை எதிர்பார்க்கலாம்? சரி, இப்போ நான் வந்து இயல்வாகி சந்தை போயிட்டு இருந்ததுக்கப்புறம் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் வந்து அதில் எனக்கு ஒரு ப்ராஃபிட் வருது, லாபம் வருதுன்னு சொன்னோன்னே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருக்குதுங்க. ஸோ நம்ம வந்து இயற்கையாக பண்ணோம்னாலுமே நம்மளுக்கு விற்பனைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டுங்க. வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் விற்கிறதுக்கு தான் இங்கே பொருள் உற்பத்தி பண்ணுறதுக்கு தான் ஆள் இல்லாமல் இருந்துச்சுங்க. இப்போ அவினாசி, கருந்தம்பட்டி, தெக்லூர் இந்த சுற்று வட்டார பகுதியில் வந்து ஒரு 10-20 விவசாயிகளை வந்து நாங்கள் ஒன்றிணைச்சிருக்கிறோங்க. அவங்க எல்லாருமே முக்கால்வாசி இளைஞர்கள், எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க பண்ணுறதுக்கு. ஆனால் அவங்களுக்கான ஒரு தளம் கிடைக்கலைங்க. இப்போ பல்லடத்தில் சிவன் சந்தை நடக்கிற மாதிரி பொன்முத்தனங்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ அவங்க சொன்னாங்க, அதே மாதிரி நாங்கள் இங்கே வந்து தெக்லூரில் சதீசண்ணா, ஏர்வளம் திவாகர், கருந்தம்பட்டி நித்யானந்தம் அண்ணா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டுங்க. இன்னொரு 1 மாதம் 2 மாதத்துக்குள்ள கருந்தம்பட்டி, தெக்லூர், அவினாசி பகுதியில் வந்து இயற்கை விவசாயிகளோட உற்பத்தி பொருளை நேரடியாக நுகர்வோருக்கு விற்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான இடம் கூட யாராவது உங்களுக்கு தெரிஞ்சு இருந்துச்சுன்னா அந்த இடம் கொடுத்து உதவுங்க. வாரத்தில் ஒரு நாள் சாயந்தரம் 4 to 7 வந்து சிவன் சந்தை நடக்கிற மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குதுங்க. இப்படி எல்லாம் பண்ணோம்னா தான் இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நாங்கள் மருந்தடிச்சு தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம், இயற்கை விவசாயத்துக்கு வர்றோம்னு ஆர்வமாக கேட்டுக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு இப்போ நுகர்வோர் குழுலேயே 850 பேர் அந்த வாட்ஸ்அப் குழுவில் ஜாயின் பண்ணிட்டாங்க. அத்தனை பேருக்கு உற்பத்தி பண்ணுறோன்னா எங்களுக்கு 10-15 நாளில் முடியாதுங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க, இதில் ஆர்வம் இருக்கிறவங்க
என்னோட நம்பர் இதில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த இதில் பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு தயவுசெய்து வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். அதிகமாக ஃபோன் பண்ண வேண்டாம். நாங்கள் தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருப்போம். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் பதில் கொடுக்குறோம். உங்களுக்கு ஏதாவது பொருள் வேணுனாலுமே நீங்கள் அதில் கேட்டு இது பண்ணிக்கலாம். கூடிய விரைவில் சந்தை ஆரம்பிப்போங்க. எல்லாரும் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணுங்க. இது அந்தந்த ஊரில் சந்தை நடக்குது. முதல்லலாம் நான் சின்ன பையனாக இருக்கையிலேயே அந்த சந்தைக்கு போயிருக்கிறேன். அந்தந்த ஊரில் இருக்கிறவங்க தான் 90% கொண்டு வந்து காய்கறிகள்லாம் கொடுப்பாங்க. இந்த அரிசி பருப்பெல்லாம் வெளியிருந்து வரும். ஆனால் அந்த நாளடைவில் என்னாச்சு, இந்த சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, மளிகை கடையெல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த சந்தைங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு. அதே சந்தையை நாங்கள் இயற்கை விவசாயிகள் சேர்ந்து பண்ணுறோம். இது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஆதரவு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா தான் கண்டிப்பாக இளைஞர்களும் இதுக்குள்ளே வந்து விவசாயம் பண்ணுவாங்க. எங்களுக்குமே ஆதரவு, உங்களுக்கும் நல்ல பொருள் கிடைக்குங்கிறது சொல்லிக்கிறேங்க. இப்போ ஒரு பழம் வந்து கிலோ 70 ரூபாய்க்கு விற்குதுன்னா நீங்கள் விவசாயிகிட்ட வந்து ஒரு 60 ரூபாய்க்கு வாங்க, நேரடியாக வந்து ஒரு 50 ரூபாய் 60 ரூபாய்க்கு வாங்குங்க. இதே கடையில் கொண்டு போய் கொடுத்தா அவங்க 20 ரூபாய்க்கு தான் எடுப்பாங்க. அப்போ அந்த 40 ரூபா லாபம் யாருக்கு போகுதுன்னா கடைக்காரங்களுக்கு போகுதுங்க. அந்த 40 ரூபா லாபத்தை விவசாயிக்கு கொடுத்தா அப்போ விவசாயியா பணக்காரன் ஆக மாட்டான்? அந்த கேள்வி தான் நான் கேட்குறதுங்க. அதாவது நீங்கள் நேரடியாக வாங்குறதுல விவசாயிகிட்ட, கடைக்காரங்கிட்ட போய் வாங்குறீங்க. கடைக்காரங்க அவங்க வேறு வழி இல்லை, அவங்க எல்லா காஸ்ட்யூம் போட்டு, கடைக்காரங்களுக்கு நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஒரு சில கடைக்காரங்கள்லாம் நேர்மையானவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட அவங்களோட லாபத்தையும் பார்க்கணுங்க. இப்போ எல்லாரும் தோட்டத்தை பார்த்துருப்பீங்க. ஒரு உணவு காடுங்கிறது எப்படி இருக்குது அப்படின்ட்டுங்க. இதுவுமே உணவு காடில் வந்து நாங்கள் ஒரு 2 லேயர் தான் பண்ணியிருக்கிறோங்க. தென்னை மரம், வாழை மட்டும் தான் பண்ணியிருக்குங்க. இன்னும் பழச்செடிகள், பப்பாளி செடிகள்லாம் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணணுங்க. தண்ணி வாய்ப்புகள் வரும்போது அதிகமாக பண்ணிக்கலாங்க. நானும் MBA முடிச்சுட்டு ஒரு 10 வருஷம் வெளியே தான் வேலையில் இருந்தேங்க. அதில் வேலையில் அப்புறம் நீங்கள் இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அப்புறம் உங்களுடைய பணிச்சுமையோ இதோ மாறுங்க உங்களுக்கு. அப்புறம் அது உங்களுக்கு அதில் நீங்கள் வந்து இன்னொருத்தங்களுக்கு வேலை செய்யலை, அப்புறம் அவங்களோட ப்ராடக்டிவோ இல்லை அவங்களோட வேலையோ செய்யலை, அப்புறம் நீங்கள் ஒரு சில இது காம்ப்ரமைஸ் பண்ணித்தான் ஆனுங்க. இதில் வந்து நாம் வந்து இயற்கையாக போட்டு விளைவிக்கிறோம். அதில் மருந்தெல்லாம் பண்ணுறோம். அது விவசாயத்துக்கு நேரடியாக விற்கிறோங்கிறது வந்து இதில் ஒரு மிகப்பெரிய மனநிறைவு கிடைக்குதுங்க. வருமானங்கிறது வந்து உங்களுக்கு வேலையில் இருக்கிற அளவுக்கு எனக்கு இப்போ வருமானம் வருதுங்க. இல்லைனாலாம் இல்லைங்க. இதுக்கு இன்னும் கொஞ்சம் நாளாகுங்க. இன்னும் பழச்செடிகள்லாம் பெருசாகி வந்து அதோட கொடுக்கும்போது இன்னும் வருமானம் ஜாஸ்தி தான் ஆகுமே ஒழிய இதுக்கான செலவுகள் நம்ம வந்து போக போக கம்மி பண்ணிட்டு தான் இருக்கிறோங்க. இப்போலாம் நிறைய எக்யூப்மெண்ட்ஸு அது இதுன்னு வந்துருச்சுங்க. அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம இது பண்ணுறேங்க. முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணுங்க. இதெல்லாம் கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கோ இல்லை நம்ம பண்ணுறது வந்து தடுக்காமல் இருக்கிறதுக்கோ அந்த சப்போர்ட் பண்ணால் தான் இது பண்ண முடியுங்க. ஆட்கள் பற்றாக்குறை வந்து கண்டிப்பாக இருக்குதுங்க. அது இன்னும் அதிகமாக தான் செய்யுங்க. அதுக்காக நிறையா மெஷினரிஸ்லாம் வந்துருச்சு. இப்போது ப்ரஷ் கட்டுறது மாதிரி இதெல்லாம் இருக்குதுங்க. இப்போது நீங்கள் விவசாயத்தில் வருமானம் இல்லாமலாம் இல்லைங்க. நான் சொன்ன மாதிரி என்னென்னா, நுகர்வோர்கள் வந்து என்னைக்கு வந்து விவசாயிகிட்ட நேரடியாக வந்து அவங்க வீட்டுக்கு வந்து வாங்குறாங்களோ அந்த அன்னைக்கு தான் வந்து விவசாயிகளுக்கான வருமானம் கிடைக்குங்க. அது வரைக்கும் வந்து விவசாயிகளுக்கு வருமானம் இல்லாமல் இடைத்தரகர்களும் நடுவில் இருக்கிறவங்களுக்கோ தான் வந்து போகுங்க. இதில் வந்து விவசாயிக்கும் பிரயோஜனம் இருக்காது, வாங்குறவங்களும் பிரயோஜனம் இருக்காதுங்க. அதனால எல்லாருமே வந்து விவசாயிகளை வந்து ஒரு குடும்ப விவசாயி அப்படின்னு ஒரு அங்கீகாரம் பண்ணி, ஒரு ஊருக்கு வந்து ஒரு 4-5 பேர் விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அங்கீகரித்து அவங்ககிட்டயே எல்லா விஷயத்தையும் வாங்குங்க. அவங்கள வந்து இயற்கையாக பண்ணி கொடுக்க சொல்லி சொல்லுங்கள். விவசாயத்தில் கண்டிப்பாக லாபம் இருக்குது. புதுசாக வர்றவங்க மிகப்பெரிய இடத்த எடுத்துகிட்டு நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வர வேண்டாம். ஆனால் நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, வேறு வருமானம் இல்லாமல் விவசாயத்துக்குள்ளே வராதிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு விவசாயத்தில் வருமானம் வர்றதுக்கு கொஞ்சம் வருஷங்கள் ஆகும். அது வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் அது தாக்கு பிடிச்சி தான் ஆகணும். வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் போட்டு எடுத்துக்கங்க. இது மாதிரி ஒரு உணவு கார்டு உருவாக்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலுமே இது உங்களுக்கு வருமானம் சரிங்க, நல்ல உணவும் சரிங்க, வேலையும் சரிங்க, மனநிறைவாக இருக்குங்க. ஒரு காட்டுக்குள்ளே வந்துட்டு போனீங்கன்னாவே அது ஒரு மனநிறைவாக இருக்குங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம ஊர் இயற்கை விவசாயிகளின் அனுபவங்களையும் நுட்பங்களையும் தெரிஞ்சுக்க நம்ம பசுமை டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.